கொடியாவை வீடியோ செய்து விளாகிங் கொடியை நட்ட தமிழ் பெண்கள். சுகர் வாங்கி தராதீங்க, இனிப்பு பலகாரம் வாங்கி தராதீங்க. சுகர் ரஷ் இல்ல, நைட்டு தின்னுட்டு மிட் நைட் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே தம்பி இப்படியே தான் இருப்பாரு, இப்போ ஓவரா இருக்கு. ஏன் சுகர் எல்லாத்தையும் மோந்து போட்டு. எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி தீபாவளி, பொங்கல், சரி நம்ம விஜய் சித்து vlogs 4th episode வீடியோ ரியாக்ஷன் போயிடலாம். yes no without a further ado இதுதான் நான் சொன்ன பிடிஎஸ் கேஃபே. அப்படின்னா அதான் அவங்க வந்து தங்கியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இங்கதான் அவங்க பிராக்டிஸ் பண்ணது. இந்த ஊர் இல்லையா? யாருமே இந்த ஊர் கிடையாது. ஆக்சுவலா நம்ம இப்ப இருக்கிறது சோல். அவங்க இருக்கிற 7 பேர், ஜங்குக்கா இருக்கட்டும், வியா இருக்கட்டும், யாருமே சோல் சேர்ந்தவங்களே கிடையாது. சோல்ன்றது இந்த ஊரு. அவங்க எல்லாம் இப்ப மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி சென்னைக்கு வர. அதுதான். ஏன்னா அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, மத்த நிறைய இதுக்கு முன்னாடி வந்து இங்க வெறும் பிடிஎஸ் மட்டும் தான் பெரிய இங்க மியூசிக்கல் பேண்ட் கிடையாது. பிளாக் பிங்க்னு ஒரு பேண்ட் இருந்திருக்கு, எக்ஸோன்னு ஒரு பேண்ட் இருந்திருக்கு. அந்த பேண்டோட இவங்க பயங்கரமா ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய பாட்டு எல்லாமே எதை பத்தி இருக்குன்னா, லவ் ஃபெயிலியர், அவ என்ன தேடி வந்த அஞ்சல சொல்லுவாங்க. அதாவது ஸ்கூல் ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். ரிலேட்டபிள், அவ்வளவுதான். பெரிய ரியாக்ஷன் எதிர்பார்க்கிறாரு, நிறைய ரியாக்ஷன் கொடுக்கணும்னு. தம்பி சொல்றாங்க, இவர் அதாவது இவர் வந்து விஜய் சித்து. சரி, எப்படின்னா இந்த பிடிஎஸ் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்தவர் இவர் தான். இந்த விஜய் சித்து விளாட்ஸ் ஆரம்பிக்கும் போது நீங்க மட்டும் தானே இருந்தீங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜங்குக்கு, ஜிம்மினு, பி இவங்க எல்லாம் வந்தாங்க. நம்ம கேம்ப் சூரி, மார்சத் கான், நம்ம பிபி, இப்படி எல்லாருமே வந்தாங்க. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஊர் மக்களை ஜாலியா சோகத்துல இருந்து இது பண்றது, அவங்க ஸ்டைல் என்னென்ன பண்ணுமோ அவங்க கண்டென்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த இடம் எதுக்கு அவங்களுக்கு வந்து யூஸ் ஆயிருக்குன்னா, அவங்களுக்கு வந்து அப்ப தங்கறதுக்கு எந்த இடமும் கிடையாது, பிராக்டிஸ் பண்றதுக்கும் எந்த இடமும் கிடையாத மாதிரி ஒரு நிலைமை இருந்திருக்கு. அப்ப அவங்க இதுதான் ஹாஸ்டல் மாதிரி எடுத்து தங்கியிருக்காங்க, இங்கதான் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க, இங்கதான் எல்லாரும் சேர்ந்து ஒரே டீமா ஃபார்ம் ஆயிருக்காங்க. அந்த இடம் தான் இந்த இடம். they were very hard working. That is கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க, அந்த உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்த இன்னும் அப்படியே வச்சிருக்க கூடாதுன்றதுக்காக இந்த ஹோட்டலா மாத்திட்டாங்க. இன்னும் இதுல இப்ப யாராவது இதை சுத்தி இந்த சவுத் கொரியால யாரெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட், அதாவது டான்சரா இருக்கலாம், எந்த பிரிவு வேணாலும் இருக்கலாம், அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்னா அவங்க இங்க வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு ஃப்ரீ, அவங்களுக்கு எந்த காசும் கிடையாது, ஃப்ரீயாவே அவங்க அலோவ் பண்றாங்க. நாளைக்கு நம்ம நல்லா சம்பாரிச்சு நல்ல நிலைமையில இருக்கோன்ற பட்சத்துல நம்ம இப்ப இருக்கிற ஆபீஸ், அந்த ஆபீஸ் நம்ம சொந்தமா வாங்கி அதை நமக்கு பின்னாடி வராங்கல்ல, அவங்களுக்கு அதை ஃப்ரீயா கொடுத்துரும். நீங்க வாங்க, யூஸ் பண்ணிக்கீங்க, நல்ல முறையில அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து வளர்ந்து போறீங்களா, அடுத்தவங்க வாங்க, நீங்களும் வச்சுங்க. அது மாதிரி அவங்களுக்கு நம்ம இடமும் கொடுத்து 3 நாள்ல நல்லா சாப்பாடும் போட்டு அவங்க பெரிய ஆள் ஆகிறதுக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம். எனக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு எங்க சேனலுக்கு வந்து நானும் ஆக்சுவலி அந்த சொல்ல வந்தேன். எங்களுக்கு வந்து கிளைம் எல்லாம் கொடுக்காதீங்க, பிளாக் எல்லாம் பண்ணாதீங்க, அது உண்மையாவே. அப்புறம் எங்க சேனல் கொஞ்சம் ஏத்தி விடுங்க. நாங்களும் உங்களை வச்சு வாழ்ந்துட்டோம். பாவம் ஃப்ரெஷர்ஸ் பிடிஎஸ் மாதிரி பாவம் ஏழை. எங்க சேனல் வந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா நாங்க கொடி வைக்கிறோம். விஜய் சித்து vlogs வந்து கொரியால கொடி வைக்கிறோம் உங்களுக்கு, உங்களோட இது லோகோவை. என்ன பிடிஎஸ் விஜய் சித்து என்ற மாதிரி கொரியாவே விஜய் சித்து vlogging கொடியை நட்ட தமிழ் பெண்கள். பார்த்தோம் நமக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஆனா அதுக்கு முதல்ல நம்ம பெருசா வளரணும், வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளும் அந்த மாதிரி ஒண்ணு பண்றோம். இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் நம்ம எங்கேயாவது போனோம், இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் எழுதி அவங்கள பத்தி போட்டு இது பண்ணுவோம்ல. மேரி வேணியும் ஒரு பொண்ணு எழுதி கல்யாணம் பிடிக்குங்க பிடிஎஸ் ஹீரோ அந்த இடம் கிட்டத்தட்ட பேச்சுலர் ரூம்ல இது.
இதுக்கு வியூஸ் வந்தா நம்ம இதுக்கு போலாம். So, நான் BTS உங்ககிட்ட ஒரு வியூஸ் நிறைய வந்தா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கான்செப்ட் வைக்கணும். ஏன்னா எங்க கான்செப்ட் கலாச்சாரம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. உங்களை இதுக்கு முன்ன தெரியாது, இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்த்துக்கள் சித்து. பேரும் பார்த்தேன். அவங்களோட அன்பு இங்க தெரிவிச்சிருக்காங்க பாருங்க. லவ் ஃப்ரம் UK. அப்படியே மேல வந்தோம்னா மெக்சிகோ, அப்படியே வந்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கன் ஆர்மி, இங்க வந்தீங்கன்னா US இருக்கு, இங்க தாய் ஆர்மி, அது கீழே மலேசியன் ஆர்மி, எல்லாமே கொடியே போட்டு இது பண்ணிட்டு போயிருக்கான். BTS யூ லைட் அப் மை லைஃப், லவ் ஆல்வேஸ் ரோஷினி. உலக நாடுகள் இருக்க எல்லா இடத்துலயும் BTS எல்லாத்தையும் உலகம் இவங்கதான் உலக ஃபேமஸ் சொல்றாங்கல்ல, இவங்கதான் அந்த உலக ஃபேமஸ். எவ்வளோ எழுதுனாலும் சொல்லுவாங்க, அசிங்கமா நீங்க தான் வேலையை பார்த்துருப்பீங்க எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம எல்லாம் அந்த இதெல்லாம் செஞ்சிருக்காங்க, சின்ன சின்ன கிராஃப்ட். ஜிமின் how you know இது குழந்தை மாதிரி இருக்காது. Hashan from India, Tamil Nadu. Your name? Yuan You're from? In Korean. Okay. இப்போ வந்து என்னன்னா நாங்க வந்து எங்களுக்கு கொரியன் தெரியாதனால VPN என்ன பண்றாரு, கொரியன்ல இருக்க மேட்டர்லாம் அதாவது இங்கிலீஷ்ல அதை டைப் பண்ணுவாரு, அதை அப்படியே அது கொரியால டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு போட்டு காட்டிரும். இந்தியால இருந்து வந்தவங்க இங்க தங்கினாலும் இதுதான் கதை. கேட்டேன் நிறைய இங்க டெய்லி ஓடுறதே அவங்க பாட்டு தானே. 당신이 가장 좋아하는 것은 무엇입니까? பட்டர். ஓகே, பட்டர் சாங் தான் உங்களுக்கு பிடிக்குமா? BTS வந்து அவங்க இந்த கஃபேல டெய்லி இங்க ஓடுறது BTS பாட்டு மட்டும் தான் பாடுமா? Thank you. இந்த ஹோட்டல் வந்து BTS ஆல ரன் பண்ணலையா, இதுக்கு ஓனர் வேற ஒருத்தவங்க. அதாவது இடம் வந்து அவங்க இந்த இடம் வந்து அவங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்க, அது உண்மைதான். ஆனா இந்த இடத்த இப்போதைக்கு அவங்க இந்த பேக்கரி நடத்துறாங்கன்னா கிடையாது, இது வேற ஒரு ஓனர் வச்சிருக்காங்க. ஆனா அந்த பில்டிங் வந்து இன்னும் அவங்களோட தான் இருக்கு. இன்னும் வந்து BTS பத்தி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குன்னு BTS புராணம் தான். இது ஃபுல்லா BTS, ஏன்னா கொரியனாலே மெயின் அதான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கங்கம் இல்ல போடுறாங்க, கங்கம் ஸ்டைல் போல இருக்கு. இந்த ஏரியா பேர் தான் வந்து கங்கம். நிறைய பேருக்கு தெரியாது, சின்ன வயசுல நம்மலாம் கங்கம் கங்கம் சொல்லிட்டு இருக்கோம். கங்கம் ஸ்டைல் நினைச்சிட்டு இருந்தா அது கங்கம் போல இருக்கு. கங்கம். ஆமா, அது கங்கம்ன்ற என்ன, இந்த சவுத் கொரியால இருக்க ஒரு ஊரு. இந்த ஊரை சேர்ந்தவர் தானே அவரு, அந்த பாட்டு பாடினவர். அவர் பேர் வந்து சை, PSY, சை அப்படின்னு. அந்த சையோட இந்த கங்கம் ஸ்டைல் தான் வேர்ல்டு ஃபுல்லா செம ஃபேமஸ். அவர் இந்த ஊரை சேர்ந்தவர் தான். சோ இங்க ஏன் இங்க கங்கம் போட்டிருக்கு அப்படின்னா, இது வந்து சவுத் கொரியா, கொரியாலேயே வந்து இந்த பாப் அப்புறம் இந்த டிராமா இது ரொம்ப ஃபேமஸ்ல. பாப்னா பாப் சாங், பாப் சாங் வந்து எக்கச்சக்கமான பிராண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நிறைய கணக்கு 100 கணக்குன்னு சொல்லலாம். அது ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு 17 பிராண்டோட IAS எக்ஸாம் படிச்சிருக்கேன். இதே மாதிரி அமெரிக்கால ஒரு இடம் இருக்கு, அதே ரொம்ப ஃபேமஸான ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரோட்லயே வந்து ஸ்டார்ஸ் வந்து பதிய வச்சிருப்பாங்க அவங்க பேர் போட்டு. அது வந்து ஹாலிவுட்னு நினைக்கிறேன். ஹாலிவுட்னு ஒரு இடத்துல அமெரிக்கால அமெரிக்கா பத்தி நான் நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன். அமெரிக்கா போகும்போது அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். என்னோட ட்ரீம் கண்ட்ரி அமெரிக்கா. ஆனா இப்ப இந்த அவஞ்சர் ஸ்டார் இருக்கிற மாதிரி ஸ்டார் வச்சா கம்ப்யூட்டர் போட்டாலும் வரும்ல, ஆல் ஸ்டார் ஃபர்ஸ்ட் டே உன்னோட ஸ்டார் வச்சு தான் வச்சாங்க. க்ளோஸாவே இருக்கும். நீ ஆளலாம் ஆல் ஸ்டார். இது ஏதோ என்ன போட்டுருக்கு 4 மினிட். இதெல்லாம் கேர்ள்ஸ் சேர்ந்து ஆரம்பிச்சது போல. எவ்வளவு அழகா இருக்காங்க கட்டிமிஷன். இவங்களோட ஸ்டைலே தான். 4 நிமிஷத்துக்குள்ள எல்லா பாட்டும் போடுவாங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது இது கூடவா தெரியாது. 4 மினிட்ஸ் போட்டா அதுவா தான் இருக்கும். நீங்க 30 செகண்ட்ஸ் தானே சொல்லாதீங்க. 10 செகண்ட்ஸா 5 செகண்ட்ஸா பார்த்தோனே வந்துருமா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஜூனியர். எப்படி தெரியும்? அத கீழ எழுதி இருக்கேன். பாத்துறீங்களா? நீங்க எல்லாம் என்னென்ன ஊரீங்களா வந்து நீ சூப்பர் ஜூனியர் கூட இருக்கிற, நான் ஏன் ஜூனியர் கூட இருக்கிறேன். இது ஃபுல்லா வந்து இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண சைக்கிள் தான். சத்தியமா அந்த சிங்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அவங்க பாடும்போது இதுதான் அப்படி ஏறி நின்று
பாடுவாங்க. எப்படி எல்லாம் கீழே எழுதி இருக்குப்பா. நான் பண்றதெல்லாம் அவரே பண்ணிடுறாரு. இது சும்மா நான் கடந்து பார்த்தேன். நல்லா இருக்கு. இல்ல கியாவோட கம்பெனி. ஆமா ஆபீஸ் போல இருக்கு. இந்த ஊர் தான் கியாவோட மெயின் ஹப். பாத்தியா கியா கம்பெனிக்குள்ள பென்ஸ் கார் போகுது. நான் வாழ்க்கை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு இதுல பார்த்தேன் ஷார்ட் சாட்ல. கண்டிப்பா அது உண்மையான நியூஸா தான் இருக்கும். பென்ஸ்ல வேலை செய்யற ஒருத்தர், அதாவது பென்ஸோட ஒரு பெரிய ஹெட் மாதிரி ஒரு ஆள். அவரு ஒரு 50 வருஷமோ 55 வருஷமோ பென்ஸுக்காக வேலை செஞ்சு ரிட்டையர் ஆக போறாரு. ரிட்டையர் ஆயிட்டு பென்ஸ்ல இருந்து ரொம்ப நன்றிங்க, நீங்க இவ்வளவு ரொம்ப இதுவா வேலை செஞ்சீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. வந்து அவர் பென்ஸ்காரெல்லாம் அங்க பென்ஸ் வேலை செய்ய பென்ஸ்கார் தான் பென்ஸ் எடுத்து வீட்டுக்கு வருவாரு. வந்து வீட்டுல விட்டுட்டு அந்த ஆடியன்ஸ் வெளில நின்று இருப்பாங்க. அப்ப வெளில எடுத்து வர கார் எதுன்னு பாத்தீங்கன்னா BMW எடுத்து வெளில வருவாரு. அவருக்கு அதான் பிடிக்குமா. அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கான சாம்சங் ஓனர் ஐபோன் என்ன சொல்ல வரீங்க? அதனால எனக்கு BMW ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். எனக்கு BMW கிஃப்ட் பண்ணுங்க. BMW லோகோ வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இங்க நீங்க பாக்குற கார்ஸ் எதுவுமே நம்ம ஊர்ல மோஸ்ட்லி நீங்க பார்க்க முடியாது. இங்க இருக்கிற கியாலாம் வேற மாதிரி அட்வான்ஸ்டா இருக்கு. அப்படி இல்லைன்னா டிசைனே வேற மாதிரி இருக்கு. நாங்க சிங்கப்பூர்ல போய் பார்த்தா நிறைய அந்த ஹுண்டாயா இருக்கட்டும், நம்ம ஊர்ல இருக்கிற மாருதியா இருக்கட்டும், அங்கெல்லாம் வேற வேற கார் இருக்கு. நிசான்ல வேற வேற புது புது கார்லாம் இருக்கு. நம்ம ஊர்ல ரொம்ப லிமிட்டடான கார்ஸ் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். பாத்தீங்களா எத்தனை பொம்மை கடையை தாண்டி வந்தோம். ரொம்ப கடையா எத்தனை பொம்மைகள் அது மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல ரோட் டாக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. பாருங்க இங்க அவ்வளவு இல்ல. ஒரு போட்டோ மட்டும் பிடிஎஸ் கூட பிடிஎஸ் கூடவே வா. இதுதான் பிடிஎஸ். இங்க பாருங்க பிடிஎஸ் நடத்துற போது ஒரே மாதிரி பசங்க ஒரு வாட்டி ஏதோ 4A நம்ம பார்த்தோம்ல அதுதான் 30 செகண்ட்ஸ். லாஸ்ட் பெருசா ட்ரெண்டானது பிடிஎஸ் தான். அதனால அவங்களுக்கு இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் யார் இருந்தாலும் இதுக்கப்புறம் அங்க இன்னொரு இடத்துல உங்களுக்கு ஆக்சுவலா இந்த பிடிஎஸ் வந்து இவ்வளவு இந்த சவுத் கொரியா ஃபுல்லா இந்த வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆகுது காரணம் அப்படின்னால நம்மள படத்திலே பாட்டு வைப்போம்ல. நம்ம தமிழ் சினிமால நம்ம இந்திய சினிமால படத்துல 7 பாட்டு 8 பாட்டுலாம் அப்ப இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் வர கம்மியாயிடுச்சு. இவங்க வந்து ஆனா எப்படின்னா சினிமான்றது வேற மியூசிக்ன்றது வேற. அப்படி அவங்க மியூசிக் தனியா சினிமா தனியா பாக்குறதுனால இவங்க இந்த கேப் பாப் அப்படின்றது தனியா போவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இவங்களுக்கு. நம்ம இது இருக்கு அதாவது ஐநா சொல்லி தோல அவங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. இவங்க அதுல ஒன்னு சொன்னா அவங்க போப்பாவும் வேர்ல்டு வைட் ரீச் ஆனது. சோ இந்த ரீச் ஒரு ஆளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனா எப்படி வரும்போது இமிகிரேஷன் காதுல இன்னைக்கு வர 10 டூரிஸ்ட்ல ஒரு டூரிஸ்ட் பிடிஎஸ் பாக்குறதுக்காக மட்டுமே இங்க வராங்களாம். சூப்பர் மேட்டர் இல்ல. ரீசெண்டா நம்ம ஊர்ல கூட கரூர்ல யாரோ 2 பசங்க கேர்ள்ஸ் எல்லாம் பண்ணாங்க, கிளம்பிட்டாங்களாம். கிளம்பி போய் ரயில்வே ஸ்டேஷன் கரூர்ல இருந்து கொரியா இருக்கு. கரூர்ல இருந்து கேட்டு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு 2 டிக்கெட் கொடுங்க. எங்கம்மா போனோம்? கொரியா. என்ன ஸ்கூல் குழந்தைங்களா? ஸ்கூல் பசங்க 2 பேரு வீட்டுக்கு தெரியாம ஆக்சுவலி இந்தியால நிறைய வாங்கி போய் பிடிஎஸ் பாத்துறோம். எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு இங்கிலீஷ் அப்படி ஒரு சீன் எல்லாம் இல்ல. ஆகி ஆனா இங்கிலீஷ் பாட்டு கேட்டு ஒருத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க. நீங்க கொரியா போற அறிவு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன மாதிரி கிட்ஸ்ன்னு தான் எனக்கு தெரியல. அதான இந்த 2K கிட்ஸோட மைண்டே அதான். உடனே எல்லாரையும் 10 பேச வேண்டியது. எல்லா 2K கிட்ஸும் இப்படிதான். பூமர் யாரு நீங்க தான் அதான் தூக்க வர அளவுக்கு நீ என்ன என்கேஜ் பண்ற. இவ்வளவுதான் என்னன்னா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க. இப்ப நம்ம அடுத்துல இதோட நம்ம பிடிஎஸ் பண்ண முடிய போறது இல்ல. கூட பிடிஎஸ் வரல. ஏய் சூ அவங்க பேர் என்ன? ஆக்சுவலி அது நாம சொல்லி ஆகணும்ல. கம் சி எங்க இருக்கா? கொரியால வாக்கிங் தான் ஜாஸ்தி. கால் வெளிச்சு பைக்கு ஆயிடும். நாங்க வந்து நாங்களே எங்க பேரை வந்து எஸ் என்னோட ஸ்டேஜ் நேம். என்ன மாதிரி இவரோட ஸ்டேஜ் நேம் இவன் காதுல மூணு சொல்லணும். அப்படியே படுத்துருவான். ஒரு வாட்டி தான் சொன்னீங்க. அவளை டீக்கு என்ன மரியாதை ஒரு தடவை தான். அதுக்கப்புறம் இப்ப நான் கேமரால அவனுக்கு சொல்லிடுவான். எனக்கு நானே பேர் வச்சுக்கிறேன். எல்லாரும் ரெடி கேமரா ரெடி சி 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 ஆயிட்டா. இதான் நம்ம காரா. கருப்பு காரா இருந்தாலும் நம்ம காரானே. இன்னொருத்தன் கார்ல ஏற போயிட்டானுங்க. கனவுகள்
நல்லா இருக்கு. உண்மையிலேயே ஃபாரின் அந்த ஃபீல் இப்பதான் இருக்கு. எங்க பார்த்தாலும் அதாவது எனக்கு வந்து ரொம்ப நாளா வந்து டைம் ஸ்கொயர் போகணும்னு ஆசை. இங்க வந்து இந்த டைம் ஸ்கொயர் ஆச்சு நான் போக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும். எல்லா பிராண்டடான ஷோரூம். மஜாவா? எல்லா தம்பியோட ஐடியா ஃபுல்லா இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரணும், இந்த ஏரியா உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு.